ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்ஸில் இன்சர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ டெலீட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ டெலீட் ஆப்ஷனும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ டெலீட்டில் போய்ட்டு நான் டெலீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல டெலீட் ஆகி மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இதே இது நான் அடுத்த ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா நான் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் செல்ஸ் போகிறேன். டெலீட் செல்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ டெலீட் கொடுத்துட்டேன், எனக்கு இது டெலீட் ஆயிடுச்சு. ஆனால் லெஃப்ட்டில் எனக்கு மூவ் ஆகலையே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது இன்சர்ட் பண்ணலை. இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு அது இன்சர்ட் ஆகும். இப்போ டெலீட் அப்படின்ற பட்சத்தில் இந்த டேட்டா டெலீட் ஆயிரும். ஸோ லெஃப்ட்டில் மூவ் பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. அதனால் டெலீட் ஆயிடுச்சு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இருக்குது. ஸோ அது டெலீட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலீட்டில் போயிட்டு டெலீட் செல்ஸ் அப்படின்றதில் போயிட்டீங்க அப்படின்னா செல்ஸ் அப் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இதை டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இது டெலீட் ஆகிட்டு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸை மூவ் பண்ணிடும். அதுதான் டெலீட் செல்ஸ் அப். ஸோ இது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா என்டையர் ரோ. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணும் பொழுது என்டையர் ரோவையே நம்ம இன்சர்ட் பண்ணோம். இது டெலீட்டுக்கு என்டையர் ரோவையே டெலீட் பண்ணி விட்றோம். பார்த்தீங்களா, அந்த ரோவையே டெலீட் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி டெலீட்டில் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா என்டையர் காலம். அதாவது இந்த காலத்தையே உங்களுக்கு டெலீட் பண்ணி விட்ரும். அதுதான் என்டையர் காலத்தையே டெலீட் பண்ணுறது. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போது இந்த டெலீட் ஷீட் ரோ அப்படின்றது நம்ம முன்னாடியே இதில் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவோம். இது ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. டெலீட் ரோ பார்த்தீங்களா, அந்த ரோ டெலீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டெலீட் காலம் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்சர்ட்டில் இன்சர்ட் ஷீட் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஷீட்டு. இப்போ இந்த ஷீட்டே நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷீட்டு நமக்கு டெலிட் ஆயிரும். இப்போ நான் கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அது வரல. ஏன்னா அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இதை டெலிட் பண்ணி காமிச்சேன். ஸோ இது இப்போது இன்சர்ட் அண்ட் டெலீட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் ஃபார்மேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.